நான் காஸ்டிங் தான் பண்ண போகிறோம். என்னோட பேபிக்கு காஸ்டிங் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இவ்வளோ சேட்டை பண்ணுறான், எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் தான் பண்ண போகிறோம். என்னோடய பேபிக்கு காஸ்டிங் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஆல்ஜின் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஜினேட் பவுடர் அப்படின்னு நம்ம ஷாப்பில் கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பவுடர் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ சேட்டை பண்ணுறான், எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஜினேட் பவுடர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு பவுல் ஃபுல்லாக நான் இப்போ வந்து ஒரு பாக்ஸில் போர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பவுடரை போட்டதுக்கப்புறமா நம்ம ஐஸ் க்யூப்ஸில் மிக்ஸ் பண்ண ஐஸ் வாட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஆல்ஜினேட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ கலர் சேஞ்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு. நான் மிக்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், அது பிங்க் கலரில் மாறிடும். ஸோ நல்லா வந்துட்டு பீட் பண்ணணும், எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. அந்த இடையில கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா சீக்கிரமாக வந்து அந்த மெட்டீரியல் செட் ஆயிரும், அதாவது இறுகிரும். ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து போர் பண்ணிடணும், சரிங்களா? நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளாஸ்டிக் பாக்ஸில் போர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ போர் பண்ணது வந்து ரொம்ப சீக்கிரமாக போர் பண்ணிடணும். இது திரும்ப எல்லோவாக ஆகிறது தான் நமக்கான இண்டிகேஷன். ஓகேவா? இந்த பிங்க் வந்து எல்லோவாக மாறிடுச்சுன்னா அந்த மெட்டீரியல் செட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம போட்டுட்டு நல்லா நான் ஒரு தட்டிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சில பபுள்ஸ் இருக்கலாம், அதனால் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம வந்து காலை உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ சமாளித்து நான் வந்து உள்ளே வர வச்சிட்டேன். நான் அதுவுமே கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம ஃபோன் அது இதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், மெட்டீரியல் வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு இல்லையா? ஸோ மறுபடியும் அது இருந்த கலருக்கே மாறிடும். ஸோ அந்த கலர் மாறினது ஃபுல்லாக மாறிட்டு நல்லா இறுகுனதுக்கப்புறமா ரொம்ப மெதுவாக நீங்கள் வந்து அந்த காலை ரிமூவ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துடாதீங்க, மேலே வந்து நல்லா பிச்சிட்டு வந்துடும் அப்புறம். ஸோ அதனால் மெதுவாக நீங்கள் வந்து இழுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பவுல், ஸ்பேச்சுலா எடுத்திருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிளாஸ்டர் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது தண்ணி, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிளாஸ்டரை கொஞ்சம் தேவையான அளவு ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் வந்து நார்மல் வாட்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஊற்றுற லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயுமே கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டை விழாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி வச்சுக்கணும். பபிள்ஸ் வந்ததுன்னா அந்த இந்த மாதிரி இடையில எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வர இம்ப்ரெஷனில் அந்த ஓட்டை எதுவுமே வராமல் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே போர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தின்னாக, அதாவது ஒரு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த காலோட அந்த ஓட்டைகள் இருக்கு இல்லையா, உள்ளே விழுந்திருக்கும், அதுக்குள்ளெல்லாம் நல்லா வந்து போகணும். அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த ஓட்டைக்குள்ளே நல்லா போகிற மாதிரி விட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பத்தலை. ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஸோ எனக்கு பத்தாததுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறேன். போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த டேப்பிங் தான் வந்து நம்ம இம்ப்ரெஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து ஓட்டை ஓட்டையாக வந்துடும். அதனால் நல்லா வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இடையில சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் சுரண்டிகிட்ருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலேயே விட்டுட்டேன். அது நல்லா செட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி கவர் போட்டிருந்ததுனால என்னால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. அந்த பாக்ஸ்லேயே வச்சுருந்திங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரி, நான் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. ஒரேடியாக எடுத்துடாதீங்க. அது வந்து சப்போஸ் எங்கேயாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி சைடில் வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ மேலேயுமே ரொம்ப பார்த்து மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை ரொம்ப பொறுமையாக அந்த விரல் இடத்துல பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த விரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைடு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இடையில வந்து ஏதாவது அந்த பவுடர் வந்து நமக்கு இடையில நிற்கும். அதெல்லாம் நம்ம வேணும்னா எடுத்து விட்டுடலாம். இந்த எக்ஸ்ட்ரா பாருங்கள், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, இந்த லாஸ்ட்டு விரலில் மட்டும் அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவிலே காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அப்படியே கார்வ் பண்ணி விட்டிங்கனாவே அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் சைட்ஸ்லாம் வந்து இப்போவே சுரண்டிடுறேன். இது ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் இல்லையா, ஒட்ட வைக்கிறதுக்கு எனக்கு ஃப்ளாட்டாக வேணும். அதனால் நான் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேவையான சைடு வந்து நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அழகாக நம்ம வந்து கார்வ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரேகை, அந்த கை கால்லாம் எவ்வளோ அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ரேகை முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். உங்களோட குழந்தைங்களோட மெமரிஸை நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நான் எப்படி வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.